வணக்கம். இன்றைக்கி வந்து 1 கேஜி அளவு கருவேப்பிலை செஞ்சு நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த கருவேப்பிலையே நல்லா கழுவி இந்த மாதிரி பேப்பரில் போட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துருங்க. ஃபேன் கடியில் தான் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா காஞ்ச இலையை இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுமுறுப்பாக இந்த மாதிரி எல்லா கருவேப்பிலையுமே இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் வந்து 1 கப் அளவு உளுத்தப்பருப்பு, முழு உளுத்தப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு 1 கப்பு, அதுவும் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு ஒரு 1/4 கப்பு. மிளகு நல்லா வந்து பொரிக்கிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் 3/4 கப்பு போட்டு அது நல்லா வந்து வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 20 வரமிளகாவும் கல் உப்பு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் நான். கல் உப்பு காஞ்ச மிளகா வற்றி இந்த மாதிரி வறுத்திங்கன்னா நம்மளுக்கு வறுக்கும் போது நெடி வராது. அதுக்கப்புறம் நான் இந்த சூட்டிலே நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு அந்த சூட்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்க எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். இது கருவேப்பிலை வந்து நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுப்பேன். நீங்கள் பாதியை செஞ்சுக்கினாலும் செஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரவை மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது குறப்பாக இருக்குன்னு அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வறுத்தோம்னா நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி பொறை ஏறும், நாக்கிலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து எல்லா பொடியும் அரைச்சாச்சு. நம்மளோட சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.